நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எல்லாருமே எனக்கு சொல்லுவாங்க. ஆனா சிரிச்ச முகத்தோடவே அதை ஏத்துக்கோங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா குடும்பங்களில் ஒவ்வொருத்தரும் மாடு மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது, பொருத்தமா தான் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. இவர் நம்மளே மறைக்கிட்டாரு. ஸோ வாழ்த்துக்கள், வணக்கம். சிறப்பான நாள். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவுடைய கொண்டாட்டங்கள்ல இன்னைக்கு அடுத்த கொண்டாட்டமாக ஒரு மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி உழவுக்கு துணை நிற்கக்கூடிய அந்த மாட்டிற்கு நினைக்கக்கூடிய ஒரு நாள், நன்றி சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நாள், சிறப்பான நாள். ஸோ இந்த நாள் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலி நானும் அதான் நினைச்சிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கல. இந்த மாதிரி யூஸ்வலா நண்பர்கள்லாம் காலையில ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே மச்சான், இன்னைக்காவது என்ன பண்ணு, நல்ல நாளா அப்படின்லாம் இன்னைக்கு என்ன பண்ண மாத்தி மாத்தி சொன்னாங்க. நான் தேங்க்யூ சொன்னேன், தேங்க்யூ சோ மச் அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சேன். இப்போ அப்படிதான் சொல்லுவீங்க. உண்மையிலே சண்டை போட்டீங்களான்னு யாருக்கு தெரியும்? உண்மையாவே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனசு எல்லோருக்குமே வேணும். ஏன் அப்படின்னா நம்ம ஏன் அதை அப்படி நினைக்கணும் இல்லையா? நம்ம கூடவே இருக்காங்க அவங்க, வாயில்லாத ஜீவன்கள் அப்படின்றத தாண்டி நம்ம கூட ஒரு உறவாக இருக்கிற அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேன்றப்போ அது நம்மளுடைய பர்த்டே மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நிச்சயமா. ஸோ மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கான ஒரு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தைக்கு பிறந்த நாள். அப்போ அவங்க அப்பா என்ன பண்றாரு, என் குழந்தைக்கு என்ன பண்ண ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. பட் அவர்கிட்ட பெரிய லெவலில் என்ன கிடையாது, காசு கிடையாது. அப்போ அவர் நண்பர்கள்கிட்டலாம் ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சு அந்த இடத்துல வரக்கூடிய முன் பணம் இதெல்லாம் பெற்றுக்கொண்டு நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கைமாத்தெல்லாம் பணம் வாங்கிட்டு என்ன பண்றாரு, போய் ஒரு சின்ன ஒரு பொம்மை, அழகான ஒரு பொம்மையை வாங்கி ப்ரெசென்ட் பண்ண வீட்டுக்கு போறாரு. வீட்டில் கதை திறந்தோடனே அப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் ஓடி வரலையா, அது போல ஓடி வருது. இவர் பின்னால் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பொம்மையை எடுத்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த பொம்மையை கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அந்த பாப்பா வாங்கிட்டு எனக்கு பொம்மைலாம் வேண்டாம், எனக்கு என்ன வேணும், கொலுசு தான் வேணும் அப்படின்னு கேட்குது. அப்போ இந்த குழந்தைக்கு இல்லை பாப்பா நான் நாளைக்கு வேணா என்ன பண்றேன், அப்பா வாங்கி தரேன், எனக்கு என்ன பண்ற பொம்மை வாங்கிட்டு வந்துட்டு இதை வச்சுக்கோ அப்படின்னு. இதை நான் வச்சுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு என்ன வேணும், கொலுசு வேணும், இன்னைக்கே வேணும். யூஸ்வலா அந்த பெண் குழந்தைகளுக்கு அடம்பிடிக்க கற்றுக் கொடுப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அப்பாக்கள் தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அந்த வகையில் இந்த தந்தைக்கு என்ன பண்றா, சரி சமாளிக்க முடியல, என்ன பண்ணாலும் அடுப்படியில இருந்து குரல் கேட்குது, எங்க பிறந்தநாள் அதுவும் குழந்தைய ஏங்க அள வைக்கிறீங்க, கேட்டதா வாங்கி கொடுங்க அப்படின்னு அம்மாக்கள் சில டைம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, அது அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல, பைக்குள்ள கையை விட்டு தொலைவி பார்க்குறாரு, ஒரே ஒரு 10 ரூபா தாள் மட்டும் தான் இருக்குது. சரிப்பா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கடை வீதிக்கு போறாரு. போய் ஒரு கடையில் போய் வெள்ளி கொலுசு என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு. 2000 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ள இப்போ விலையெல்லாம் பயங்கரமா ஏறிடுச்சு. அப்புறம் பக்கத்து கடையில் போய் வெள்ளி மாதிரி இருக்கக்கூடிய கொலுசை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு போய் கேட்டால் அது 100 ரூபாயாவது ஆகுது. என்ன பண்ணன்னு தெரியல. உடனே போய் ஒரு உண்டியல் என்ன பண்றாரு, வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதை மறைச்சு வச்சு காட்டுறாரு. பாப்பா இது ஒரு மேஜிக் பாட், இந்த மேஜிக் பாட்ல நம்ம என்னெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோமோ அதுக்கு முடிகிற அன்னைக்கு, இது நிறைஞ்சு வழிகிற அன்னைக்கு என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். உன் கொலுசு கூட என்ன பண்ணலாம் அப்படி வாங்கலாம்னு இவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆகி போச்சு. இந்த சின்ன குழந்தைகளை எளிதில் ஏமாற்றிடலாம். இந்த மாதிரி வேற ஒரு மாற்று பொருளை கொடுத்தா ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, டைவர்ட் ஆயிடும். அப்போ இவர் இந்த குழந்தையும் டைவர்ட் ஆகி அம்மாட்ட போய் அம்மா காசு கொடுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த உண்டியல்ல காசு சேர்க்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த அப்பாவுக்கு டெய்லி என்ன இது பேர் என்ன, டீ குடிக்கக்கூடிய பழக்கம் என்ன பண்ணுது இருக்குது. அவர் இந்த குழந்தைக்காக என்ன பண்றாரு, அந்த டீ குடிக்கிற பழக்கத்துக்கான காசு என்ன பண்றாரு, சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்துல அவங்க என்ன பண்றாங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டு ரெகுலரா அவங்களுக்குன்னு வைக்கக்கூடிய விஷயத்த இந்த குழந்தையோட உண்டியல் சீக்கிரமா அந்த உண்டியல் என்ன ஆகுது, நிரம்பி வழியுது. அதை எடுத்து பார்த்தா 2030 ரூபா என்ன இருக்குது. அதை கொண்டு போய் மொத்தமா ஒரு 2000 ரூபா தாளும் 30 ரூபா தாளும் என்ன பண்றாங்க, மாத்திட்டு வராங்க. வாங்கிட்டு கடைக்கு போலான்னு சொல்லி சந்தோஷமா என்ன பண்றாங்க, அந்த குழந்தையும் அந்த தந்தையும் என்ன பண்றாங்க, அந்த கொலுசு கடையை நோக்கி நடந்து போறாங்க. எதிர்த்தாப்புல ஒரு நண்பர் வராரு, கையில அவருடைய குழந்தையை தூக்கிட்டு வராரு. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அப்ப நண்பர் என்னடாச்சு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டு போறேன், கையில சுத்தமா காசு இல்ல, உன்கிட்ட காசு இருந்தா தாமச்சான் அப்படின்னு என்ன பண்றாரு. இந்த நண்பர்கிட்ட வந்த நண்பர் கேட்கிறாரு. கேட்டோடனே என்ன மச்சான், எப்போ நான் தான் உங்ககிட்ட வாங்க, நீ என்கிட்ட கேட்கியடா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி குழந்தைய பாக்குறாரு. அந்த குழந்தை அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருந்தாங்க இந்த 2000 ரூபாய் என்ன பண்ணுங்க அங்கிள்கிட்ட கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு, கொலுசுக்கு என்ன பாப்பா பண்றது, இந்த 30 ரூபாய்க்கு நம்ம திரும்ப ஒரு மேஜிக் பாட் என்ன பண்ணுவோம், வாங்குவோம். அந்த மேஜிக் பாட்ல தான் நம்ம ஈஸியா காசு சேர்த்தா என்னனாலும் வாங்கலாம். சோ அது போல நம்முடைய நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கு குழந்தைகளை அடிக்கணும், திட்டணும்லாம் தேவையில்லை. இது போன்ற செயல்கள்
நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கற்றுக் அற்புதமான கதை அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய குழந்தைகளோடு ஒன்றிணைந்து ஒரு குடும்பமாக வாழும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதமான தருணங்கள் கூட நடக்குமப்பா, இதெல்லாம் நம்ம வந்து செயல்படுத்தும் பொழுதுதான் தெரியுமாப்பா அப்படின்ற இந்த கதை வந்து நமக்கு உணர்த்திருக்கு. இந்த கதையோட இந்த நாளமா ஆரம்பிக்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். தரிசனம் இனிய காலை வேளையில் நாம் பார்த்து விட்டோம். இன்றைய நாள், இன்றைய இந்த தலம் சிறப்பான நாளை வந்து நம்ம எல்லாருமே அனுசரிச்சுட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம இங்கேருந்து என்ன கற்றுக்கொண்டு வெளியே போக போகிறோம்? ஸோ இந்த நாள் என்ன அப்படின்னா தைப்பொங்கல், நம்ம தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்.
அப்ப இந்த நாள் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்குது. அப்ப அந்த பாடங்களை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா அசை போட்டு நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு மனநிலையோடு மன நிறைவோடு வாழ்க்கை நடத்துகின்ற போது நிச்சயமாக நல்ல ஒரு வழி என்பது நமக்கு எல்லாருக்கும் என்ன பிறக்கும் கிடைக்கும். அந்த வகையில முதல் விஷயம் இந்த நாட்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. தை திருநாள் 1 அந்த நேரத்தில் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். அதனுடைய அந்த திருவிழாவே என்னன்னா நன்றியின் திருநாள், அறுவடையின் திருநாள் சொல்றோம். இத்தனை நாள் பாடுபட்டு நிலத்தை உழுது அதை தயார் செய்து பண்படுத்தி அதுல விதை விதைத்து அதற்கு தேவையான தண்ணீர் ஊற்றி அன்னைக்கு ஒரு அறுவடைக்கு தயாராகக்கூடிய வண்ணம் அந்த பொருள் என்ன பண்ணிருக்கோம், உற்பத்தி செஞ்சிருக்கோம், உருவாக்கி இருக்கிறோம். அந்த உருவாக்கிய அந்த மண்ணுக்கு நன்றி சொல்லி, அதற்கு உதவி செஞ்ச மாட்டிற்கு நன்றி சொல்லி, அது கடவுளுக்கு நன்றி சொல்லி, இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா உறுதுணையா இருந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி. ஸோ அப்ப நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நம்ம வாழ்க்கையில எந்த நிலையிலும், அது குறிப்பாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை, நம்ம வந்து கடவுள் நினைச்சிருந்தா வந்து நம்மள ஒரு மரம் செடி கூட என்னனாலும் என்ன பண்ணிருக்கலாம், நம்ம படைச்சிருக்கலாம், இல்ல படைக்காமலும் என்ன பண்ணிருக்கலாம், இந்த உலகத்துல நம்ம வராமலே கூட போயிருந்திருக்கலாம். இந்த உலகத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம், ஒருத்தர் பார்க்கிறோம், ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம், பழகுறோம். இந்த வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், புதையல். அப்போ அந்த வாழ்க்கைக்காக கடவுளுக்கு என்ன பண்ணணும், நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நம்மளை யார வேணாலும் கைவிட்டிருக்கலாம், ஆனா நம்ம இந்த நன்றி உணர்வை என்னைக்குமே கைவிடக்கூடாதுன்றது ஒரு அற்புதமான தெளிவு. தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்ப்போம். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்களை இந்த காணொலியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கும் திருப்பாடல் 89. திருப்பாடல் மன்னரை தேர்ந்தெடுத்து அவருக்கு திருப்பொழிவு செய்து அவருக்கு இறைவன் ஆசீர் வழங்கும் திருப்பாடல் என்பதை குறிப்புகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நீதியும் நேர்மையும் இறைவனிற்கு அரியணைக்கு அடித்தளங்கள். நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளை புரிந்துள்ளார். நாம் எப்பொழுதும் நன்றி கலந்த உள்ளத்தோடு வாழ்கின்ற பொழுது ஆண்டவரின் பேரன்பும் அருளும் என்றும் நிறைவானதாக இருக்கும். ஆம், ஆண்டவரின் பேரன்பை என்றென்றைக்கும் பாடும் மனிதர்களாக இருப்பதற்கு முதலாவதாக நான் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறேன் என்று நன்றி உணர்வு மிக்கவர்களாக, நன்றி உணர்வு மிக்க மனிதர்களாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் அனைத்து கொடைகளுக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் மனம் நிறைந்த நன்றியுடன் இறைவனின் தூதுவர்களாக நம் வாழ்வை எடுத்துச் செல்லும் போது ஆண்டவருடைய பேரன்பை உணர்ந்தவர்களாக வாழ முடியும். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றேனா? கண்டிப்பாக நான் நன்றி நிறைந்த உள்ளவனாக, உள்ளத்துடையவனாக நான் இருக்கின்ற பொழுது நான் இறைவனுடைய இரக்கத்தை எடுத்துரைக்கக்கூடியவனாக, இறைவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக பாடக்கூடியவனாக மாறுகின்றேன். ஆகவே நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான்
என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றி நிறைந்த உள்ளவனாக, நன்றி நிறைந்த உள்ளத்தை உடையவனாக இருக்கின்றேனா, வாழ்ந்துகின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஆண்டவருடைய பேரன்பை பாடுவதற்கு மற்றொரு அடித்தளமாக இருப்பது, நாம் நம் வாழ்வில் நீதியையும் நேர்மையும் கொண்டவர்களாக நம் வாழ்வை நடத்துகின்ற பொழுது அது நம் வாழ்வுக்கு மணிமகுடமாக மாறுகின்றது. ஆண்டவர் நம் வாழ்வின் வழியாக மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்றால், நான் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளோடு நீதியும் நேர்மையும் உடையவனாக வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய பேரன்பை நான் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவனாக மாறுகின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எபேசியர் எழுதிய திருமடலிலே 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சொல்வது போல, உண்மையை இடைக்கச்சையாகவும் நீதியை மார்பு கவசமாகவும் கொண்டு நில்லுங்கள். அப்பொழுது நம் வழியாக இறைவனின் பேரன்பு மற்ற மக்களுக்கு சான்றாக அமையும். அதைத்தான் இந்த எபேசிய திருமடலிலே நமக்கு சொல்லித் தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை இடைக்கச்சையாகவும் நீதியை மார்பு கவசமாகவும் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எந்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சவால்களுக்கும் அஞ்சப் போவதில்லை. மாறாக இறைவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்கக்கூடியதாக, இறைவனுடைய பேரன்பை மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவர்களாக நாம் மாறுகின்றோம் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றது. நான் எந்த அளவிற்கு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கின்றேன், அதுதான் என்னையை மற்ற மக்களுக்கு நீதி உள்ளவனாக, நேர்மையுடையவனாக, என் வழியாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவனாக நான் மாறுகின்றேன் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றது. இன்றைக்கு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல, நான் எந்த அளவிற்கு நன்றி நிறைந்த உள்ளவனாக வாழ்கின்றேன், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எவ்வாறு இருக்கின்றேன், கடவுள் எனக்கு செய்திருக்கின்ற என் வாழ்விலை தந்திருக்கின்ற அனைத்து கொடைகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி நிறைந்தவனாக இருக்கின்றேனா, நான் கிறிஸ்துவை மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையையும் நீதியையும் கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கண்டிப்பாக நாம் இந்த இரு குணாதிசயங்களோடு இருக்கின்ற பொழுது, இந்த விழுமியங்களோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது, நாம் இறைவனுடைய பேரன்பை மற்றவர்களுக்கு பாடுகின்றவர்களாக மாறுகின்றோம். அதை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பவர்களாக நாம் மாறுகின்றோம். அதன் வழியாக ஆண்டவருடைய மாட்சி இன்னும் அளவுக்கு அதிகமாக நாம் மற்றவர்களுக்கு பரப்பக்கூடிய நல்லதொரு நற்செய்தியாளர்களாக மாறுகின்றோம் என்பதை மிக அழகாக இந்த வாசகங்கள் நமக்கு எடுத்திருக்கின்றன. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு நாம் இணைந்து இந்த நாளிலே சிந்திக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பேரன்பை நான் என்றென்றைக்கும் பாடுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் அவருடைய மதிப்பீடுகளின் வழியாக வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக நம்மால் ஆண்டவருடைய பேரன்பை மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும். அவ்வாறு எடுத்துரைக்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் போற்றப்படுவார், இன்னும் புகழப்படுவார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த நாளிலே இந்த ஒரு சிந்தனையை நமக்கு இறைவன் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய பேரன்பை நம்மை பாடுவதற்காக நாம் நீதியோடும் நன்றியோடும் இருப்பதற்கு ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்வு உம்முடைய கொடை. இந்த வாழ்வென்ற கொடையின் வழியாக, எம் முன்மாதிரியான வாழ்வின் வழியாக உமது பேரன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு என்றும் தந்திடும். அதன் வழியாக நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தவர்களாகவும் உமது நீதியையும் உண்மையையும் மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தரல வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. இந்த தை திருநாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் அடுத்ததா என்ன? எஸ், கண்டிப்பா. நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம உண்கின்ற இந்த உணவுக்கு பின்னால் பெரிய பெரிய கதை அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னையா கதை அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாப்பிட்ற இந்த சாப்பாடுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு அடங்கியிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற இந்த உணவு அப்படின்றத நம்ம என்றைக்குமே வீணாக்க கூடாது என்பதில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாடமா நம்ம இன்றைய நாளில் எடுத்துக்கணும். நிச்சயமா இந்த விவசாயிகளை குறித்து பேசுகின்ற பொழுது
நிறைய நேரங்கள் அதை சொல்லுவாங்க வந்து விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லி, அதனால முதுகுக்கு பின்னாடி இருக்கிறனால தான் பலர் கண்களுக்கே அது தெரியாமல் என்ன பண்ணுறது போய் விடுகிறதோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா நடிகர் சார்லி வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு அழகான ஒரு ஆழமான விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். அந்த காட்சி படத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவரும் அவருடைய பெண் குழந்தை உட்காந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த பெண் குழந்தையோட தட்டிலேருந்து பருக்கெல்லாம் என்ன இருக்கும், கீழே சிதறி இருக்கும். அப்போ அவர் கூப்பிட்டு சொல்லுவார், இந்த அரிசி அந்த நெல்ல இருந்து பிரியும் போது என்ன இருக்கலாம், வேஸ்ட்டாக போயிருந்துருக்கலாம், ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சு, எஸ்கேப் ஆகி வந்துருச்சு. அது அந்த சாக்கில் கோணியாக தைக்கும் போது கூட என்ன பண்ணிருக்கலாம், சதறி எங்கேயாவது மிஸ் ஆகி போயிருக்கலாம், ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா அதை பிரித்து கொட்டும் போதோ அதை கழுவும் போதோ கூட என்ன பண்ணிருக்கலாம், தண்ணியோட மிஸ் ஆயிருக்கலாம், ஆனால் அங்கேயும் மிஸ் ஆகி கரெக்டாக சோறா என்ன இருக்கு வந்து இன்னைக்கு நம்ம தட்டில் வந்து என்ன இருக்கு வந்திருக்கு. அப்போ இவ்வளோ இடங்கள்ல அது சரியான பாதைகளை வந்ததை நம்ம என்ன பண்ணிருக்கோம், எளிதில் வீணாக்கி விடக்கூடாது. அதனால சோத்தை என்ன பண்ணணும், சிந்தாம சாப்பிட்டு பாப்பான்னு ஒரு பாடத்தை என்ன பண்ணுவார், கற்றுக் கொடுப்பார். ஸோ அது போல பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், முன்னுதாரணமாக எடுத்து சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு உணவையும் அந்த உணவுக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய செய்தினா அதை உற்பத்தி செய்பவர்கள் எப்படி இருக்கிறாங்க. இதை சொல்லும்போது திரைப்படத்தில் வந்து ஒரு டைலாக் என்னன்னா, அவர் வந்து விவசாயம் செய்யக்கூடியவங்க விவசாயம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாதனால வெளியே போய் ஒரு இடத்துல என்ன பண்ணுவார், வேலை பார்ப்பாரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம், நம்மளை பட்டினி போட்டவங்களுக்கு நம்ம வயிறார சாப்பாடு போட வேண்டும். அதெல்லாம் யாரும் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அந்த கதைகள் என்பது இருக்குது. அப்போ உணவை தயவு செஞ்சு என்ன பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது. எவ்வளோ நம்மளால சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட கேட்டு பெற்றுக்கொண்டு சாப்பிட்டால் போதுமானது. கண்டிப்பா இந்த நாள்ல நம்ம இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடத்தை கற்றுக்கொண்டு இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜனவரி 16 புனித ஜோசப் வாஸ். இந்திய நாட்டின் கோவாவில் வாழ்ந்த கிறிஸ்டோபர் வாஸ் மரியதே மிராண்டா பெற்றோருக்கு கிபி 1651 ஏப்ரல் மாதம் 21 பிறந்தார் ஜோசப் வாஸ். இயேசு சபை கல்லூரியில் பயின்ற ஜோசப் வாஸ் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1676 அருட்குருவானார். நான் மரியன்னையின் அடிமை என்று அறிக்கையிட்ட அருட்தந்தை ஜோசப் வாஸ் கிபி 1681 முதல் 1684 வரை கனராவில் இறை பணிகளை ஆர்வமோடு செய்தார். இலங்கையில் டச்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இறைப்பணிகளை செய்ய விரும்பிய இவர் கிபி 1687 இலங்கை சென்று மறைப்பணிகளை தொடங்கினார். கிபி 1692 கண்டியினை பணித்தளமாக கொண்டு இறைப்பணிகளை தொடங்கிய அருட்தந்தை ஜோசப் வாஸ் டச்சுக்காரர்களால் போர்த்துகீசியரின் உளவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கிபி 1696 இலங்கையில் கொடிய வறட்சி நிலவியதால் டச்சுக்காரர்கள் கேட்டுக்கொண்டதன்படி அருட்தந்தை ஜோசப் வாஸ் பலிபீடம் அமைத்து ஜெபிக்க மழை பொழிந்து வறட்சி நீங்கியது. கிபி 1697 அம்மை நோயினால் துன்புற்றோருக்கு தன் ஜெபத்தின் மூலம் குணமளித்து ஆண்டவர் இயேசுவின் பணிகளை செய்த அருட்தந்தை ஜோசப் வாஸ் சிங்கள மொழியினை நன்கு கற்றுத் தேர்ந்தார். சில்லாலை, வன்னி, புத்தளம், மன்னார், பூநகரி மற்றும் மட்டக்களப்பு போன்ற பகுதிகளிலும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை ஜோசப் வாஸ் உடல் நலிவுற்று கிபி 1711 ஜனவரி மாதம் 16 விண்ணகம் அடைந்தார். இலங்கையின் திருத்தூதர் என்று அழைக்கப்பட்ட அருட்தந்தை ஜோசப் வாசினை திருத்தந்தை 2 ஜான் பால் 1995 அருளாளராக அறிவிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 2015
புனிதராக உயர்த்தினார். புனித ஜோசப் வாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புலம்பெயர்ந்து வாழுகின்ற இலங்கை தமிழ் மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனிருந்து வழிநடத்தும்படியாக உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இந்த தை திருநாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் எவ்வளவோ இருக்கு, ஏராளமானது. அதில் சில நாம் கற்றுக்கொள்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேச ஆரம்பிச்சோம். அடுத்ததாக என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ அடுத்ததாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய நகர்ப்புற பொங்கல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ் தூக்கி கொண்டு வந்து வெளியே வைக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வாக இருக்கலாம். சில இடங்களில் இன்னைக்கு மண் அடுப்பு என்ன பண்றாங்க வச்சு பயன்படுத்துறாங்க. அந்த மண் பானையை சில இடம் பயன்படுத்துறாங்க, சில இடம் ஸ்டீல் பானை என்ன மாறிடுச்சு. அதுக்கு தேவையான அந்த அச்சு வெள்ளம் இல்ல மண்டை வெள்ளம் இல்ல அரிசி, அந்த பச்சரிசி எல்லாமே என்ன பண்றோம் முதல் நாளே வாங்கி என்ன பண்றோம் வைக்கிறோம். ஆனா இந்த கிராமங்கள்ல போய் பொங்கல் பாத்தீங்க அப்படின்னா அந்த அறுவடையில தயார் செய்த நெல், அந்த அரிசி, அப்போ அன்னைக்கு காலையில மாட்டுல இருந்து பெற்றுக்கொண்ட பால், அப்படி எல்லாமே என்ன பண்றாங்க, அது எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுல அந்த ஏர் கலப்பை அப்படிங்கிறது, அந்த விவசாயத்துக்கு என்னென்ன விஷயம்லாம் தொடக்கத்துல இருந்து பயன்படுத்தினாங்களோ எல்லா கருவிகளையும் என்ன பண்ணிருப்பாங்க கொண்டு வந்து அதுதான். அப்போ இன்னைக்கு நம்முடைய நான் வளர்ச்சி அடைந்த நிலையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, நான் எங்க தொடங்கினேன், என் கூட தொடங்கும் போது இருந்தவர்கள் யார் யார், அதெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மனிதன் வளரக்கூடிய காலகட்டத்துல நாம பல நேரங்கள் நம்ம ஏத்தி விட்ட ஏணிகளை என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். அப்படி மறந்து விடாத வண்ணம் நமக்கு தொடக்கத்துல இருக்கிறப்போ ஒண்ணுமே இல்லாதப்ப என் கூட இருந்தவன் யாரு, இன்னைக்கு எல்லாம் இருக்கிறப்ப என் கூட இருக்கிறவன் யாரு, அது எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல ஒண்ணுமே இல்லாத போதும் என்னோட இருந்தாங்க இல்லையா, அவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களையும் மறந்து விடக்கூடாது. அந்த ரூட், அந்த மூலம் என்ன அப்படிங்கிறத நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத அந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் என்னென்ன கற்றுக் கொடுக்க போகிறேன்றது தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். புதுச்செருப்பு வாங்கியிருந்தார் முல்லா. கோலாகலமாக ஒரு கல்யாணத்திற்கு போயிருந்தார். மண்டபத்திற்கு வெளியே கலட்டி வைத்துவிட்டு மீண்டும் வந்து பார்த்தவருக்கு காத்திருந்தது அந்த மகா அதிர்ச்சி. ஆம், முல்லாவின் புதுச்செருப்பை காணவில்லை. 4 பேரிடம் ஓடி ஆடி கேட்டு பார்த்துவிட்டு ஏமாற்றத்தோடு வீடு திரும்பி விட்டார் முல்லா. வெறும் காலோடு, வெறுமையான மனதோடு, வேறு வழியின்றி புது செருப்பு ஒன்றை வாங்கி கொண்டார். அதை பக்குவமாய் பாதுகாத்து வந்தார். இன்னொரு கல்யாணத்துக்கு போனவருக்கும் அதே கதிதான், அதே அதிர்ச்சி தான் அவருக்கும் அந்த செருப்புக்கும். அங்கேயும் புது செருப்பு காணாமல் போயிருந்தது. வேறு வழியே இன்றி அடுத்த புது செருப்பு வாங்கி கொண்டார். இப்போதெல்லாம் அவர் எங்கேயும் போவதில்லை, செருப்பை போட்டுக்கொண்டு, அப்படியே போனாலும் செருப்பை கழற்றி வைப்பதில்லை. இப்படி முடிவெடுத்து கொண்டார். அப்போது வந்து தொலைத்தது அவரது நெருங்கிய உறவினரது கல்யாணம். அவசியம் போக வேண்டியது ஒரு கல்யாணம். ஆனால் எந்த வகையிலும் இந்த புது செருப்பை இழக்க விரும்பவில்லை முல்லா. என்ன செய்தார் தெரியுமா? போன வேகத்தில் மண்டபத்திற்கு வெளியே அதை கலட்டி போட்டு விடாமல் சுருட்டி அதை ஒரு பொட்டலமாக கட்டி கொண்டார். கக்கத்திலே வைத்து இடுக்கிக் கொண்டார். கல்யாணத்தில் இங்கும் அங்கும் ஓடி ஆடி ஆக வேண்டிய வேலைகளை பார்த்தார், நலம் விசாரித்தார், உண்டார், மணமக்களுக்கு ஆசீர் தந்தார். மறக்காமல் கக்கத்து செருப்பு பொட்டலத்தை கையிலே இடுக்கியபடியே வைத்துக் கொண்டார். முல்லாவின் அந்த கக்கத்து பொட்டலத்தை கண்டு விடுவார்களா சகத்தோழர்கள், தோழிகள்? கேட்டார்கள், என்ன முல்லா, கக்கத்திலே பொட்டலம், மணமக்களுக்கு பரிசா, உள்ள என்ன இருக்கிறது? கொஞ்சம் யோசித்தவர் தயங்காமல் பதில் சொல்லிவிட்டார் இந்த முல்லா. ஆமா ஆமா, உள்ளே இருப்பது ஒரு வேதாந்த புனித நூல். விடவில்லை அவர்கள். வேதாந்த புனித நூலா? இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே, எங்கே வாங்கினீர்கள்? இப்படி பலரும் கேட்டு நிற்க பளீர் என்று பதில் சொல்லிவிட்டாரா முல்லா இப்படி ஒரு செருப்பு கடையில். கேட்டவர்களுக்கு விளங்கவில்லை, குழம்பி போயினர். வேதாந்த நூல் செருப்பு கடையிலா? குழம்பியபடியே விலகி போயினர். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் விளங்குதா, குழம்புதா, புரியுதா? பாதுகாப்பு பயண பாதையிலே உண்மை ஏது, பொய்மை ஏது? இதோ ஒரு சில செருப்பு கவிதைகள். இப்போதெல்லாம் காலணிகள் கடிக்கிறதில்லை, விலைதான் கடிக்கிறது. செருப்பு பெய்ந்து விட்டது, அதை கவனித்துக் கொள்ள வீசிவிடப்பட்டது அடுத்த இன்னொரு நல்ல செருப்பும். இப்படித்தான் அறுபடாமலேயே புறக்கணிக்கப்படுகிறது 2வது செருப்பு.
விரல்களை இறுக பற்றி கொண்டுதான் நடந்தேன், உறுதியாகத்தான் நடந்தேன், இறுதியில் கலற்றி விடப்பட்டேன். இப்படி நொந்து கொண்டது செருப்பு. இப்படித்தான் ஒரு சில நல்ல மனிதர்களையும் கலற்றி வீசி விடுகிறார்கள் இந்த மனிதர்கள். இப்படி நொந்து கொண்டது செருப்பு. செருப்புகளே, நீங்கள் தான் ஆகச் சிறந்த காதல் சோடிகள். ஒன்று பிரிந்தாலும் இன்னொன்று வாழ்கிறதில்லையே. இதுதான் நிரந்தரம் என எண்ணும் போதெல்லாம் எதுவும் நிரந்தரம் இல்லை என செருப்பால் அடிக்கிறது வாழ்க்கை. பாதங்களை பாதுகாத்தாலும் பாதுகாப்பில்லா இடம்தான் இந்த செருப்புகளுக்கு. மறவாதே மாதா டிவி நட்புறவே, உன்னிடம் இருப்பு உள்ளவரை மட்டுமே உன் வீட்டு வாசலில் உறவினர்களின் செருப்புகள் கிடக்கும். மறவாதே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய பொங்கல் திருநாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் அடுத்ததா என்ன? நம்முடைய இந்த கொண்டாட்டம் அப்படின்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது அவங்கவுங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை தகுதிக்கு ஏற்றாற் போலோ நம்ம அதை செஞ்சுப்போம் இல்லையா. ஆனால் அது ஒரு பொருள்ல வண்ணமாக அமைகிறதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. கண்டிப்பா. அதாவது பொங்கல் திருநாள் மட்டும் இல்லை, இதனால் கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி அதுதான். லைஃப்ல எந்த செலிப்ரேஷனாலும் என்ன பண்ணுங்க, உற்சாகமா எப்படினாலும் கொண்டாடுங்க, சிம்பிளா கொண்டாடுங்க, கிராண்டா கொண்டாடுங்க. ஆனால் அது ஒரு பொருள் சார்ந்த வண்ணம் இருக்க வேண்டும். என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுகிறேன், ரொம்ப சந்தோஷம். அந்த நேரத்தில் அதை பொருள் சார்ந்த வண்ணம் பிறருக்கு உதவி செய்யும் வண்ணம் என்ன என்னால் செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இது போல இது ஒரு பகிர்தலின் திருவிழா இல்லையா, பொங்கல் திருவிழா. அப்போ அது போல நம்ம வாழ்வில் கொண்டாடக்கூடிய எல்லா கொண்டாட்டங்களும் ஒரு பகிர்தலை மையப்படுத்துவதாக, அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடிய பொருளுள்ள வண்ணம் நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் திருப்பாடல்களின் அறிவு இயேசுவின் ஆளுமையை உயர்த்தியது என்னும் தலைப்பில் சில நாட்கள் தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவின் வெற்றி திருப்பாடல் 110 என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு பல திருப்பாடல்களை அறிந்திருந்தார். சிலவற்றை மனப்பாடமாக அவர் மேற்கோள் காட்டினார். சிலவற்றை நன்றாக புரிந்து வைத்திருந்தார். அவற்றில் ஒன்று திருப்பாடல் 110. எனவே நான் இந்த திருப்பாடலை இயேசுவின் வெற்றி திருப்பாடல் என்று அழைக்கின்றேன். இதை பற்றிய செய்தியை மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரத்தில் 41 முதல் 46 முடிய உள்ள இறைமொழியில் நாம் வாசிக்கிறோம். இதற்கு தாவீதின் மகன் பற்றிய விளக்கம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக பரிசேயர்கள், மறை நூல் அறிஞர்கள் தான் இயேசுவிடம் கேள்விகளை எழுப்புவார்கள். ஒரு மாற்றத்துக்காக இயேசு அவர்களிடம் கேள்விகள் எழுப்புகிறார். நீங்கள் திருப்பாடல் 110 பற்றி என்ன நினைக்கிறீங்க? மெசியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் யாருடைய மகன்? ஆகவே மரபார்ந்த ஒரு விடை, மெசியா தாவீதின் மகன். இங்கே இயேசு திருப்பாடல் 110 மேற்கோள் காட்டி இல்லை, மெசியா தாவீதின் மகன் மட்டுமல்ல, தாவீதுக்கே தலைவர் என்று சொல்லி அவர்களை திகைக்க வைக்கின்றார். ஆகவே இயேசு திருப்பாடல் 110 மேற்கோள் காட்டுகிறார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது தூய ஆவியின் தூண்டுதலால் மெசியாவை தலைவர் என்று அழைக்கின்றார். ஆண்டவர் என் தலைவரிடம் சொன்னது, நானும் பகைவரை உமக்கு கால்முனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கத்தில் அமரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த திருப்பாடலை எழுதியவர் யார்? தாவீது. யாரை பற்றி எழுதுகிறார்? மெசியாவை பற்றி எழுதுகிறார். ஆகவே மெசியாவை பற்றி தாவீது தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு என்ன எழுதுகிறாரு? ஆண்டவர் என்றால் கடவுள், என் தலைவர் என்றால் மெசியா. ஆகவே கடவுள் மெசியாவிடம் கூறினார், என் தலைவராகிய மெசியாவிடம் கூறினார், நானும் பகைவரை உமக்கு கால்முனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கத்தில் அமரும் என்று கூறினார். இது தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு தாவீது எழுதினது. தாவீது மெசியாவை எப்படி கூப்பிடுறார்? இந்த திருப்பாடல்ல என் தலைவர் என்று கூப்பிடுகிறார். ஆகவே தாவீதே தூய ஆவியால் தூண்டப்பட்டு என் தலைவர் என்று மெசியாவை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி அவரை மெசியா தாவீதின் மகன் என்று சொல்லலாம்? மெசியா தாவீதின் மகன் அல்ல, மெசியா தாவீதின் தலைவர் என்று இயேசு ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார். அதை கேட்டவுடன் அவர்கள் அசந்து போனார்கள். அந்த அதிகாரத்தின் கடைசி வரி மத்தேயு 22:46 சொல்கிறது, அதற்கு எவரும் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக கூற இயலவில்லை. அந்நாள் முதல் அவரிடம் எவரும் எதுவும் கேட்க துணியவில்லை. எனவே நான் இந்த திருப்பாடல் 110 இயேசுவின் வெற்றி திருப்பாடல் என்று அழைக்கின்றேன். இந்த திருப்பாடலை கொண்டு இயேசு அவருடைய வாயை அடைத்தார். இயேசுவின் ஆளுமையை, இயேசுவின் வெற்றியை வெளிப்படுத்திய அருமையான ஒரு திருப்பாடல் 110.
எனவே இயேசுவின் ஆளுமையை உயர்த்தி காட்டிய பெருமை இந்த திருப்பாடல் இருக்கிறது. இயேசு திருப்பாடலை அறிந்திருந்தார், மறைநூலை நன்கு அறிந்திருந்தார். அது அவருடைய ஆளுமையை உயர்த்தியது. நாமும் நம்முடைய அறவாழ்வு, நம்முடைய ஆன்மீக வாழ்வு, நம்முடைய இறைவேண்டல் வாழ்வு இவற்றின் தரத்தை மேம்படுத்த வேண்டுமென்றால் இயேசுவை போலவே திருப்பாடல்களை நம் வாழ்வில் நாம் இணைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் அடுத்ததாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த தை திருநாளை முன்னிட்டு? இந்த தை திருநாள் நமக்கு கற்றுக் கொடுக்குற இன்னொரு முக்கியமான ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, அந்த லைஃப் அப்படிங்கிறது ஒரு பேலன்சிங்ல தான் இருக்குது. வெற்றி எப்படி வருதோ அது போலதான் தோல்வியும், மகிழ்ச்சி எப்படி இருக்கிறதோ அது போலதான் துக்கமும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த உழைக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பொங்கல்ல நம்ம எல்லாம் பயங்கரமா உற்சாகமா செலிப்ரேட் பண்றோம். ஆனா இந்த பொங்கல் விழா கொண்டாடுவதற்கு ஒரு 6 மாத காலத்திற்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணிருப்போம், ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நிலத்தை பண்படுத்துறது அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுறப்போ இருக்கக்கூடிய எல்லாரும் நிலத்தை பண்படுத்தும் போது இன்னும் ஒன்னா வேலை செஞ்சாங்களான்னு கேட்டா தெரியாது, இருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். அப்ப அந்த நிலத்தை பண்படுத்துவது, தேவையான நேரத்தில் தண்ணி கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமலும் போயிருக்கலாம். ஸோ அப்ப இவ்வளோ இன்ப துன்பங்களை எல்லாம் கடந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த பயிரானது முளைத்து வெளியே வருகின்ற பொழுது அது முத அந்த நெற்கதிரை விடுறப்ப கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒன்று இருக்கு தெரியுமா? ஸோ அங்கிருந்து தான் அந்த மகிழ்ச்சி அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட். அப்போ இந்த வாழ்க்கை என்பது இன்ப துன்பங்கள் நிறைந்தது. ரெண்டையும் சரிவர பேலன்சிங்கா யாரால கொண்டு போக முடியுதோ அவங்க வாழ்க்கையில் எப்போதும் என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பார்கள், இருக்க முடியும் அப்படிங்கறத இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஜோ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த தை திருநாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் அடுத்ததா என்ன? இந்த திருநாள், இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அடுத்த பாடம் அப்படின்றப்போ உண்மை, உழைப்பு, உயர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய மதிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மளுடைய உழைப்பு, அதாவது அது உண்மையானது அப்படின்றா கண்டிப்பா அதற்கான உயர்வு கிடைக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. கண்டிப்பா உழைப்பை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல பெரிய வேலை, சின்ன வேலை, இது நல்ல வேலை, இது கெட்ட வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது. உழைக்கக்கூடிய எல்லோரும் செய்யக்கூடிய வேலைகள். அது திருடுறதை தவிர உலகத்துல வேற எந்த வேலையும் தப்பு கிடையாது அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஸோ அப்போ அது போல நாம் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு நன்றி உள்ளவர்களாக, அதை மரியாதை, சில நேரங்கள் நம்ம போய் சொல்றோம் இல்லையா, வேலை எப்படிங்க போகுது, ஏதோ போகுது அப்படின்னு சொல்றது என்ன, என் வேலையை நான் உதாசீனப்படுத்துவதற்கு சமம். அவ்வளவு பிடிக்காத வேலையில் ஏன் நம்ம இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த வேலை எப்படி போகுது, அது எனக்கு பிடித்ததாக இருக்கு. ஒருவேளை உண்மையாகவே அது பிடிக்கலையா, அப்போ பிடிச்ச வேலை என்ன பண்ணிக்கோங்க, தேடுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ அப்போ அந்த ஒர்க் டிசர்வ் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் தொடர்ந்து பேசலாம், பார்த்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம் வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு தடையாக இருக்கின்ற ஒன்று அடுத்தவர்களை எப்போதுமே குறை சொல்லிக்கொண்டே இருப்பது. அடுத்தவர்களிடம் இருக்கின்ற குறைகளை கண்டு அதை மிகைப்படுத்தி அதை சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பதனால் நாமும் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம். யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ இப்போது அவர்களும் அதை இழந்து விடுகிறார்கள். நண்பர்களே, இத்தகைய சூழ்நிலையிலே வாழுகின்ற நமக்கு நேரு மாமா என்று நமது குழந்தைகள் அழகாக அழைக்கின்ற ஜவஹர்லால் நேரு அவர்கள் இப்படி சொல்லுகிறார்: Let us be a little humble. Let us think that the truth may not perhaps be entirely with us. அதாவது நாம் கொஞ்சம் தாழ்ச்சியோடு இருப்போம். என்ன தாழ்ச்சி? முழு உண்மையும் நம்மிடம் மட்டுமே உள்ளது என்று நினைக்க வேண்டாம். நண்பர்களே, நாம் எப்போது மற்றவர்களை குறை சொல்லுகிறோம் அல்லது மற்றவர்களை பற்றி குறையாக பேசுகிறோம்? இதோ இந்த ஒரு மனநிலை இருக்கும்போது, அதாவது எனக்குத்தான் முழு உண்மையும் தெரியும், நான் சொல்வதுதான் உண்மை, அடுத்தவர்கள் சொல்வதில் உண்மை இல்லை, அடுத்தவர்கள் வாழ்வில் உண்மை இல்லை, உண்மை என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது என்ற அந்த மனப்பான்மையோடு வாழும்போது கட்டாயமாக அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லுகின்ற, அடுத்தவர்கள் வாழ்விலே குறையை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு செயல்பாடும் கூட வந்து விடுகிறது. இதோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லுகிறார், கொஞ்சம் தாழ்ச்சியோடு இரு. எப்படிப்பட்ட தாழ்ச்சி? முழு உண்மையும் என்னிடம் மட்டுமே உள்ளது என்று நான் நினைக்க மாட்டேன். ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள்,
ஒருவேளை சிறு தவறுகள் செய்தாலும் கூட அவர்களிடத்திலும் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்தால் நாம் அவர்களோடு முரண்பட மாட்டோம், சண்டையிட மாட்டோம், அவர்களோடு இணங்கி வாழ்வோம். எனவே இந்த தாழ்ச்சி, அதாவது முழு உண்மையும் என்னிடத்தில் மட்டுமே உள்ளது என்ற அந்த மனப்பான்மையை தூக்கி எறிந்து விட்டால் நாம் மற்றவர்களோடு இணங்கி செல்லலாம். அடுத்தவர்களோடு நாம் இணங்கி செல்லும் போது மகிழ்ச்சி என்பது தானாக நம் வாழ்விலேயும் அடுத்தவர்கள் வாழ்விலும் ஊற்றெடுக்கும். முயற்சி செய்வோமா? மகிழ்ச்சியோடு வாழ உங்களை வாழ்த்துகின்றேன். அற்புதமான ஆண்டோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். தை திருநாள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ அடுத்ததான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இந்த நாட்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த். எங்கேயுமே வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் பொங்கல் விழா கொண்டாடினாரு, இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எங்கேயும் இல்லை. நம்ம அட்லீஸ்ட் அந்த வீட்டில் ஒரே ஒரு தாத்தா இருந்தாலும் கூட அவர் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் தெரிஞ்சவங்களெல்லாம் சேர்த்து கூட்டி தான் என்ன பண்ணுவார், அந்த பொங்கல் திருநாளை நம்ம கொண்டாட போறோம். யாருமே தனியாகவோ தனிமையிலோ இதை என்ன பண்ண முடியாது, கொண்டாட முடியாது. அப்போ இது ஒரு ஒற்றுமையின் திருவிழா. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, சண்டை போட்டவங்க போடாதவங்க, பேசுறவங்க பேசாதவங்க எல்லோருமே மீண்டும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கும் பழகி கொள்வதற்கும் விட்டு போன தொடர்பை மீண்டும் தொடர்வதற்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இந்த நாள் என்ன பண்ணுது அமையுது. அப்போ இது நம்ம கற்றுத்தரக்கூடிய பாடம். மனிதன் ஒரு சமூக விலங்கு. மனிதனால் தனியா என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போ எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல், எந்த வெறுப்புகளும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிற பாடத்தை இந்த நாள் நமக்கு என்ன பண்ணுது. சிறப்புங்க. விரிசல் விளிம்பு நிலையில இருந்தா கூட இந்த ஒரு தை திருநாள் நம்ம இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே போதும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவோம் அப்படின்றதுதான். தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக இந்த நாளில் உங்களோடு நான். இன்று நாம் பகுதி 14 பார்ட் 14 நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளின் குடிமை பணிகள் பற்றிய பகுதியை பற்றி இது தெளிவாக பேசுகிறது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய குடியரசுத் தலைவர் தொடங்கி நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற வில்லேஜ் ஆபீசர் வரைக்கும் தான் இந்த இதில் வருவாங்க, இந்த குடிமை பணிகளில். எனவே இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் தான் மக்களுடைய உண்மையான பங்களிப்பு இருக்கிறது. சமூகத்திற்காக சேவையாற்றக்கூடியவர்கள், சமூகத்திற்காக தன்னலம் கருதாமல் உழைக்கக்கூடியவர்களை உருவாக்கக்கூடியதுதான் இந்த குடிமை பணிகள். எனவே இந்த குடிமை பணிகளை பற்றி பிரிவுகள் 308 314 வரை பேசுகிறது. அதுல அவற்றில் மத்திய அரசு பணிகள் இருக்கின்றன, மாநில அரசு பணிகள் இருக்கின்றன. நமக்கு தெரியும், மத்திய அரசு பணிகளுக்காகவும் மாநில அரசு பணிகளுக்காகவும் இத்தகைய சட்டம் மிக தெளிவாக அதனுடைய பணிகள், அதனுடைய நியமனம், ஒழுங்குமுறைகள், விதிமுறைகள், நீக்குதல், இப்படி பல விஷயங்களை பற்றி அது தெளிவாக பேசுகிறது. குறிப்பாக 2 விஷயங்கள். ஒன்று, அது தேர்ந்தெடுப்பது எப்படி, அதை பற்றி இந்த சட்டங்கள் தெளிவாக சொல்லுகிறது. அரசியலமைப்பு சட்டம் மிக அழகாக பேசுகிறது. இரண்டாவதாக அவர்களுடைய பணிக்கால நிபந்தனைகளை பற்றி பேசுகிறது. என்னென்ன பணிகள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பணிகளுக்கான அதிகாரங்கள் என்ன, அந்த பணிகளை அவர்கள் மக்கள் பணியாக செய்வது, ஏன்னா இது மக்களுக்காக ஆற்றுகிற ஒரு பணியாக இருப்பது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறது. சம்பந்தப்பட்ட சட்டமன்றங்கள் அந்த தங்களுடைய சட்டங்கள், தாங்கள் இயற்றுகிற சட்டங்கள் மூலம் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதையும் அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்து கொடுத்திருக்கிறது. இவர்கள் யாருடைய பெயரால் பணியாற்றுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு குடியரசுத் தலைவருடைய பெயரால், அவருடைய பெயரால் வழங்குகின்ற ஆணையினாலும், மாநில அரசுகள் ஆளுநருடைய பெயரால் வழங்குகின்ற ஆணையினாலும் இந்த பணிகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதுக்காக குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ இவங்களை சூஸ் பண்றதில்லை. சூஸ் பண்றதெல்லாம் அதுக்கான முறைகளை மத்திய அரசும் மாநில அரசும் தான் கை கொண்டிருக்கின்றன. ஆனால் பணி நியமன ஆணைகள் அல்லது அவர்கள் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் எப்போதுமே இந்த குடியரசுத் தலைவர் பெயராலும், மாநிலங்களில் என்றால் ஆளுநர்களுடைய பெயராலும் அது தீர்மானிக்கப்படுகிறது. எனவே இந்த குடிமை பணி என்பது மிக 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 முக்கியமானது. IAS, IPS, RDO, VO எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவைதான் ஒரு நாட்டினுடைய நரம்பு மண்டலங்களைப் போல ஓடிக்கொண்டிருக்கின்றன. எல்லாம் நம்முடைய கிராமத்திலிருந்து தொடங்கி ஒரு நாட்டினுடைய உச்சகட்ட அமைச்சரவை என்று நாம் சொல்கிறோம், இந்த கேபினட் வரைக்கும் இந்த செக்ஷன்ல தான் சேரும். ஸோ இதுல நாம் எப்படி கவனம் செலுத்துகிறோம் என்பதை பொறுத்தே
நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த அரசு பணிகளில் அவர்களுடைய பங்கேற்பில் தான் இந்த நாட்டை நாம் மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக சமய சார்பற்ற நாடாக உருவாக்குதல் நம்முடைய பங்களிப்பும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதான் முக்கியம். இந்த குடிமைப் பணிகளை பற்றி அன்றைக்கே மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அது தொடர்ந்து பல்வேறு சட்டங்களினால் அது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப புதிய புதிய சட்டங்களும் உருவாக்கப்படுகின்றன. அவர்களுக்கான விதிமுறைகள் தெளிவாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எல்லா விதிமுறைகளும் கண்டிப்பாக சட்டமன்றத்தினால் இயற்றப்படும் சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அவை அதன்படிதான் அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த விதிமுறையும் சட்டத்திற்கு மாறாக இருக்கக்கூடாது. அப்படி மாறாக வரும் என்றால் அது நீதிமன்றங்களுக்கு சென்று விடுகிறது உடனடியாக. எனவே இவர்களுடைய பணி நியமனம், அந்த பணிக்காலத்தில் அவர்கள் செயல்படுத்த வேண்டிய விடயங்கள், பணிக்கான அதிகாரங்கள் போன்றவற்றை பற்றி இந்த பிரிவுகள் பேசுகிற பொழுது இன்றைக்கு வருகிற செய்திகள் நம்முடைய கண்களை குளமாக்குகிற செய்திகளாக வருகிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட தேர்வுகளிலும் அல்லது தெரிந்தெடுப்புகளிலும் நியமனங்களிலும் கூட ஊழல் புகுந்து விளையாடுகிறது என்பதுதான் இந்தியாவினுடைய தலையெழுத்தை சீரழிக்கக்கூடியதாக மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. இன்றைக்கு வருகின்ற பெரும்பாலான செய்திகள் எல்லாம் அதிர்ச்சியை தாங்கி கொண்டு வருகின்றன. காரணம், இப்படிப்பட்ட தேர்வுகளிலும் தெரிந்தெடுப்பிலும் அவர்களுடைய அதிலும் கூட அரசியல், அழுக்கு அரசியல் விளையாடுகிறது என்பதும், அதிலும் ஊழலும் லஞ்சம் விளையாடுகிறது என்பதும் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்று போகக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குகிறது. எனவே பல நேரங்களில் பல மக்கள் திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகிறார்கள். அந்த பட்டியலில் இடம்பெறாதவாறு, குறிப்பாக சிறுபான்மையினர் இந்த பட்டியல்களில் இடம்பெறாதவாறு ஏதோ 1-2 பேருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு மற்றவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பது இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளாக எழுதப்படாத விதியாக இருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே உண்மையான மக்களாட்சி என்பது எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து எல்லா மக்களுக்காகவும் செயல்படுகின்ற ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. இந்த விடயங்களிலும் கூட அழுக்கு அரசியல் அல்லது மதவாதம், மத அரசியல் விளையாடுகிறது என்பது இந்திய மக்களாட்சி முறைக்கு உகந்தது அல்ல. இந்தியாவுடைய சமய சார்பற்ற தன்மைக்கு உகந்தது அல்ல. எனவே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தவறுகள் நடைபெறுகிற பொழுது மக்களாகிய நாம், இந்தியராகிய நாம் தான் அதை சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளில் இணைந்தமைக்காக நன்றி. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. இந்த நாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் அடுத்ததா என்ன? கண்டிப்பா நம்ம தொடக்கத்திலேயே சொன்னோம் இல்லையா, அதாவது சாமி மாதிரி கும்பிடுவாங்க. மூலதனம் நம்மளது என்னவா இருந்ததோ அதை கூட நம்ம அந்த ஏற்கலப்பை அதை வச்சு கூட சாமியை கும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அப்படிப்பட்ட அந்த சின்ன சின்ன காரியங்களை குறித்து கூட நம்ம அவ்வளோ ஒரு எடுத்து அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துறப்போ நம்ம கூடவே ஒன்றிணைந்து நம்மளை எவ்வளோ நாள வாழ்க்கை இந்த பயணத்தை அழகா வாழ வச்சு நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று கொடுத்து, ஸோ இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறது யாருங்க அப்படின்னா நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமா இருக்கக்கூடிய இயற்கை தான். சோ அப்படிப்பட்ட இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இதை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா இந்த நாள் நமக்கு சொல்லக்கூடிய ரொம்ப அழுத்தமான செய்தி, மனதில் நாம் அழுத்தமாக பகிர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நேச்சர் இஸ் அ பார்ட்னர், இட்ஸ் நாட் அ ரிசோர்ஸ். நம்ம பல நேரங்களில் என்னமோ இயற்கை மூலம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடவுள் வாய்ப்பு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நாம அடுத்த தலைமுறைகிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறோம். இந்த இயற்கையை சரிவர பயன்படுத்தணும். இந்த இயற்கையை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும், பந்துஸ்தா பாதுகாப்பாக நம்ம என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். ஸோ இப்போ ஆற்றுல போய் குப்பைகளை கொட்டுவதோ இல்லை கடலில் கொண்டு போய் தேவையில்லாத கழிவுகளை வீசுவதோ, இந்த மாதிரி நாம் இயற்கையை அசுத்தப்படுத்தக்கூடிய செயலை உடனடியாக என்ன பண்ணணும், நிறுத்த வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம எப்படி குப்பை போட மாட்டோமோ அதுபோல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த பொது இயற்கை வெளிகளை நம்ம பாதுகாப்போடு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. அதை உணர்த்தக்கூடியது இந்த நாள். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற எந்த விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, மிளகு சாகுபடியில் இந்த பனி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள். பொதுவாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமே மண்ணில் இருக்கக்கூடிய ஈரம் காயும் போது, மண்ணில் ஈரம் அதிகமாக இருக்கிறப்ப பெருகி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மண்ணில் இருக்க ஈரம் காய காய மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அதாவது உணவுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இல்லாததுனால நூற்புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெமட்டோடோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா,
வேர்களை கடிச்சதுக்கப்புறம் மொத்த செடியும் அப்படியே இலைகள் தொங்கி அப்படியே சாகிற ஒரு நிலைமையை பார்க்கலாம். இது நெமட்டோடால் வரக்கூடியது. அதே மாதிரி இன்னும் நம்ம சொல்லப்போனால் பல்வேறு வகையான பூஞ்சை தொற்றுகள், இப்போ மண்ணை தொடுற இடத்துல, செடி வந்து மண்ணை தொடுற இடத்துல நமக்கு வரக்கூடிய காலர் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது, செடியோட உடம்புல வரக்கூடிய 2-3 வகையான பூஞ்சை தொற்றுகள். எதுவாக இருந்தாலும் நம்ம அடிப்படையில் இந்த நேரத்தில் கவனம் கொடுக்க வேண்டியது, மழை முடிஞ்சிருச்சு, அடுத்து வெயில் ஆரம்பிக்க போகுது அல்லது பனி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் வேற பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடியும் 1 லிட்டர் பேசிலோமைசிஸ் இது ரெண்டும் கலந்து மரத்துக்கு 1 லிட்டர், ஒரு செடிக்கு ஒரு தூருக்கு 1 லிட்டர், அந்த மிளகு தூருக்கு 1 லிட்டர் தண்ணி பாய்ச்சிட்டு அதில் ஊற்றி விட்டுறணுங்க. இது முதல் காரியம். 2வது காரியம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 200 லிட்டரில் 10 கிலோ சுண்ணாம்பு கலந்து செடிக்கு 1 லிட்டர் ஊற்றிடணும். இது 2வது காரியம். 3வது காரியம், ஒரு செடிக்கு கண்டிப்பாக 1 கிலோ அளவுக்கு சாம்பல் வைக்கணுங்க. அதுவும் ராக் பாஸ்பேட் வந்து குறைந்தபட்சம் 100 கிராம் அளவுக்கு வைக்கணும். இந்த காரியம் கண்டிப்பாக செய்யணும். இது கூட மக்கின தொழு உரம் வைக்கலாம் அல்லது வந்து மண்புழு உரம் வைக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். பட் அது வந்து ரொம்ப முக்கியம். இது இந்த காலத்தில் செய்ய வேண்டியது அவசியமானதுங்க. அதே மாதிரி பயிர்களோட உடம்புல இந்த நேரத்தில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள், முக்கியமாக அஸ்வினி, தத்துப்பூச்சி, இதெல்லாம் கடிக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. இது என்ன செய்யும்னா இலைகளோட சாறு அப்படியே உறிஞ்சி அதோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு இரட்டிப்பாக பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டும். அதாவது சத்து குறைபாடு இருக்கிற மாதிரி காட்டும். ஆனால் பிரச்சனை என்னென்னா நமக்கு பூச்சிகள் கடிச்சிருக்கும். அதனால் இந்த காலத்தை பொறுத்தவரை 2க்கும் கவனம் கொடுக்கணும். நம்ம அதை குறைபாடு, சத்து குறைபாடுன்னு நினச்சிட்டு அதை மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாதுங்க. கண்டிப்பாக பூச்சிகளுக்கு, ஏன்னா நிறைய நேரம் என்ன நடந்துரும்னா இலையெல்லாம் கொட்டி போயிரு, வெறும் மிளகு மட்டும் நிற்கிற நிலைமையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ திருப்பி இலை வந்து அந்த செடி பழைய நிலைமைக்கு வரணும்னா நம்மளுக்கு மிகப்பெரிய வருமான இழப்பு ஏற்பட்டுரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 100 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் சூடோமோனஸ் அழுகலுக்காக, அதாவது 100 லிட்டருக்கு 1 லிட்டர் சூடோமோனஸ், 1 லிட்டர் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் புழுவுக்காக, 1 லிட்டர் வெர்டிசிலியம் லக்கானி பூச்சிக்காக, இது 3 கண்டிப்பாக வச்சுக்கணும். இது கூட பஞ்சகாவி அல்லது ஈயம் கரைசல் 2 லிட்டர் கலந்துக்கணும். சோளு பார் வந்து 100 கிராம் கலந்துக்கணும். இதை தெளிக்கணும். இது கூட நன்னு பூ எடுக்க, நம்ம கொஞ்சம் பூ உருவாக வேண்டிய நேரம் அல்லது சரங்களில் மிளகு சரியாக வைக்கணுங்கிறதுக்காக கடல் பாசி உரம் 1/2 லிட்டர் கலந்து தெளிச்சுக்கணும். ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன்னாங்க, அதிகமான விலை இருக்கக்கூடிய நேரம், தரமான மிளகு கிடைக்க வேண்டிய நேரம், குறைஞ்ச மிளகு கிடைச்சாலும் அது அதிக விலைக்கு விற்கிற மாதிரியான ஒரு பருப்பு அமைப்பு இருக்கக்கூடிய காய்கள் நமக்கு வேணும். இந்த நேரத்தில் நம்மளை பாதிக்கக்கூடிய பூச்சிகளோட தொல்லையும் அதிகம், நோயோட தொல்லையும் அதிகம். இந்த 2 மாதங்களுக்கு இந்த கவனத்தை கண்டிப்பாக செய்யணும். குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது இதை தெளிச்சுக்கணும். இது மிளகுல ரொம்ப முக்கியங்க. கீழே தரைவெளியில் ட்ரைகோடர்மா விரிடியும் பேசிலோமைசிஸ் கொடுக்குறோம், மேலே இதை தெளிக்கிறோம். இது இல்லாத செடி தூருக்கு வேணுங்கிற சத்துக்களை முறையாக கொடுத்துக்கணுங்க. தண்ணீர் சரியாக இருக்கணும், மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் சரியாக இருக்கணும், அடி உரம் சரியாக இருக்கணும். அது இல்லாத இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்கணும். முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. இதோட விலை வந்து 1 லிட்டர் வந்து 200 ரூபாய் 210 ரூபாய் தான். அதனால் அதிக செலவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கணும்னா கெமிக்கலை விட 10ல் 1 மடங்கு தான் அதோடைய செலவு இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும். எஸ், இன்றைய நாள் ஒரு சிறப்பான பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். உடம்பு உயர்வும் எவ்வளோ மெசேஜ் எவ்வளோ கொடுப்பாங்க. ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த தருணத்தில் நம்ம சொல்லி ஆகணும். இந்த நாள், அதாவது தை திருநாளில் நம்ம வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாகவே கற்றுட்டு இருக்கோன்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக என்ன கற்றுக்கலாம்? ஸோ அடுத்ததாக இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்னன்னா ஏதோ ஒரு பிராண்டட் லேபிள்லாம் நம்ம இருக்கணும்னு என்ன பண்ணுறோம், விருப்பப்படுறோம். நீ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய
நான் கேட்டது நீ யாருன்னு தான்ப்பா கேட்டோம், உங்க அப்பா யாருன்னு என்ன பண்ணல கேட்கல. கேட்கல. நம்ம பல நேரங்கள்ல நம்முடைய லேபிள் என்னங்கிறத அடையாளப்படுத்திக் கொள்ளதான் விருப்பப்படுகிறோம். முன் வரும். அப்போ நம்ம அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து உழவுக்கு பயன்படக்கூடிய சின்ன சின்ன துரும்பு கொண்டு இன்னைக்கு என்ன பண்றோம், நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இந்த தை திருநாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ அந்த வகையில என்னுடைய வேல்யூ, நான் எவ்வளவு மதிப்புகளை கொடுக்கிறேன், எவ்வளவு மதிப்பீடுகளை கொண்டிருக்கிறேன், அதுதான் எனக்கு மரியாதையை பெற்றுத்தரும். நான் யார் என்பதை அடையாளப்படுத்துமே தவிர என்னுடைய பேரோ, என்னுடைய அப்பாவோட பேரோ, இந்த ஊர் பேரோ, இல்ல என்னுடைய குடும்பத்தின் பேரோ எனக்கு அடையாளத்தை பெற்றுத்தருதல் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. ஸோ அப்போ நான் ஒரு சிறு துரும்பாக இருந்தாலும் கூட என்னுடைய தனித்துவத்தோடு நான் இருக்கின்ற பொழுது, என்னுடைய மதிப்பீடுகளோடு இருக்கின்ற பொழுது, என்னுடைய மாண்போடு நான் இருக்கின்ற பொழுது, அதுதான் எனக்கான அடையாளம். அதுதான் இந்த நாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி. ஆழமாக சிந்திப்போம் இந்த கருத்தை கொண்டு, தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பத்தி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிட்னி ப்ராப்ளம், சிறுநீரக கோளாறு, கிட்னி ஃபெயிலியர். இதை பற்றி பார்க்குறோம். இதற்கு காரணம் நீண்ட நாட்களாக சில நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளாலும் கிட்னி ஃபெயிலியர் வரலாம். பிபி, சுகர் இருந்து அது சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் இல்லை, ஃபாலோ பண்ணல, கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னாலும் அதனால இன்னைக்கு உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக அவங்க டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களுக்கு தான் கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. 1 or 2 years கூட அவங்கள டயபெட்டிக் பார்த்து, 1 or 2 years கூட அவங்கள ஹைப்பர் டென்ஷன் பார்த்து அவங்களுக்கு இருக்குது. சிலருக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவங்க செக் பண்ணதே இல்லை, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், பிபி பார்த்தா 200 அதுக்கு மேலே இருக்குது, உடனே எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க, அவருக்கு யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் எல்லாம் அதிகமாக இருக்குது, ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கு, அவருக்கு இம்மீடியட்டாக டயாலிசிஸ் பண்ணணும், அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் அவருக்கு பிபி இருக்கிறதே கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது. இப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. சில நேரங்களில் நம்மளே பல தவறுகளை செய்கிறோம். உதாரணத்துக்கு வலி நிவாரண மாத்திரைகள், இப்போ ஹெட்டேக்கு, வயிற்று வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி வலிகளுக்கு டாக்டர் வந்து நமக்கு மெடிசன் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இஷ்டத்துக்கு தேவையானப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். புரியுதா? டாக்டர் நாலேஜுக்கே போகாது. அப்போ 2 வருஷம் முன்னாடி எழுதி கொடுத்தாங்க, நான் அது தேவையான போதெல்லாம் போட்டுக்கிறேன். சிலர் டாக்டர்கிட்டே போயிருக்க மாட்டாங்க, இவருக்கா தலைவலின்னா இவரே போய் கடையில் மாத்திரை கேட்டு வாங்கி போட்டுப்பார். அப்படியெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளா வலி நிவாரண மாத்திரைகளை அதிகமாக பயன்படுத்தியதுனால கூட கிட்னி ப்ராப்ளம் வருது. யாரோ சிலருக்கு பிறவிலேயே சிறுநீரகங்கள் சின்னதாக இருக்கலாம், அவங்களுக்கு வருது. சரி, இப்போ வந்துருச்சு, என்ன பண்ணுறது? சரி, என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்? பேக் பெயின், கால் வீக்கம், முக வீக்கம், உடம்புல அரிப்பு, தூக்கமின்மை, கொமட்டல், வாந்தி, தலை சுத்தல், இப்படியெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைந்து கொண்டே போகும். சரி, ரிப்போர்ட்டு பார்த்தாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட். நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எப்போ கிரியேட்டினைன் 1.2 நார்மல் உங்களுக்கு சொல்லுவாங்க டாக்டர், நீங்கள் 1 வந்துச்சுனாலே உஷாராயிட்டுக்க. நீங்கள் சாப்பிட்ற உப்பில் மேக்சிமம் பங்கு குறைக்க. ஒரு நாளைக்கு 4 கிராம் இல்லை 5 கிராம் உப்பு தான் எடுக்கணும். எல்லாத்துலேயும் சமைக்கும்போது உப்பே போடாதீங்க. சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு எடை போட்டு வச்சுக்கோங்க, 4 கிராம் இல்லை 5 கிராம், அந்த அளவுக்கு தான் உப்பு பயன்படுத்தணும். புரியுறதா? இதே உங்களுக்கு 1.2க்கு மேலே வந்துருச்சு, இம்மிடியட்டாக தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் ஒரு 3 months ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் ரெகுலர் செக்அப் பண்ணிக்கோங்க. பிபி, சுகர் உள்ள பேஷண்ட் கட்டாயம் 3 months ஒன்ஸ் யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட், ஹீமோக்ளோபின், பிபி ரெகுலர் செக்அப்பு, ரெகுலர் மெடிசன், ரெகுலர் டயட்டு, டயபெட்டிக் ரெகுலர் செக்அப்பு, ரெகுலர் டயட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கூட அடிஷ்னலாக இந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எப்போ உங்களுக்கு கிரியேட்டினைன் 2, 3 இருக்கோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. 1.2க்கு மேலே 1 இருந்தாலே உஷாராயிடுங்க. 1.2 தான் இம்மிடியேட்டாக தொடர்பு கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம டயாலிசிஸ் ஸ்டேஜ்
போகாமல் பாதுகாக்க முடியும். ஏன்னா சிலருக்குலாம் 2, 3, 4 தான் இருக்கும் கிரியேட்டினைன் லெவல். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், வாந்தி, குமட்டல், சிறுநீர் போகிறதே குறைஞ்சிடும், சிறுநீர் போகிறதே நின்றுடும். அந்த நேரத்தில் டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்க முடியாது. அதனால கிரியேட்டினைன் லெவல் 1.2 கொஞ்சம் 1.3, 4, 5, 1.9 இருக்கும் போதே தொடர்பு கொள்ளுங்க. டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. இப்போ நம்ம மாதா தொலைக்காட்சியை பார்த்து ஏகப்பட்ட பேஷண்ட் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரோலே இருக்கு. முதல்ல அதிகம் ஆகிறத தடுக்கணும். புரியுதுங்களா? அப்படி தடுத்துட்டு இருந்தா இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் அப்படியே அவர் நல்லா இருக்கலாம். டயாலிசிஸே அவருக்கு அவசியம் இல்லை. அதனால உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த தை திருநாட்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை பாடம் ஃபைனலாக என்ன? இவ்வளோ கொண்டாட்டம் இல்லையா? இன்னைக்கு வந்து மாட்டுப் பொங்கல் நம்ம அனுசரிக்கிறோம். நேற்று வந்து பொங்கல் திருநாள் கொண்டாடினோம். இது எல்லாமே ஒரு கொண்டாட்டத்துடைய அடையாளம் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம் எதன் வழியாக வருகிறது அப்படின்னா, நம்ம எல்லாருமே அது வந்து ஒரு ஒற்றுமையாக எடுத்து செயல்படும் பொழுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த செலிப்ரேஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்க வேண்டும். இது எதனால் நமக்கு கிடைக்கிது? அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இந்த இயற்கை நம்ம கூட சுற்றி இருக்கிறதால தான். ஸோ இப்படிப்பட்ட இயற்கை ஆகட்டும், நம்ம கூட இருக்க உறவுகளாகட்டும், எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இந்நாளில் நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. நிச்சயமா அதான் வாட் வி செலிப்ரேட் வி ஷுட் ப்ரிசர்வ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை நாம் கொண்டாடுகிறோமோ அதை பாதுகாக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து பொருட்களாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாரை கொண்டாடுகின்றோமோ அவர்களை பாதுகாக்க, அவர்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான அழைப்பு இந்த நாள் நமக்கு கொடுக்குது. சிறப்பு. இந்த அழைப்பை ஏற்ற மக்களா இன்னைக்கு நாளில் யாராவது திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபியோனா நவீன் ஆல்டோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டி, அத்தை, மாமா, தம்பி ஜோமர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஷெர்லின் ஜோபிதா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜேசு வசந்த்குமார், அம்மா ஏஞ்சலின் எழிலரசி, தாத்தா வின்சென்ட் பால், பாட்டி மேக்தலின் லில்லி, மாமா அருட்பணியாளர் VMJ அடைக்கலராஜ், அண்ணன் சாம், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழா கோலம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா? நீதிமொழிகள் அதிகாரம் 16 வசனம் 3, உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். எவ்வளோ அழகான வார்த்தைகள். நாம் அடிக்கடி புலம்புகிறோம், என்னுடைய வேலை வெற்றி பெறவில்லையே, நான் தொடங்கிய வேலையை சரியாக முடிக்கவில்லையே, இன்று நான் சென்ற அந்த திட்டம் நிறைவேறவில்லையே என்றெல்லாம் நாம் அங்கலாய்க்கிறோம். பல நேரங்களிலே மிகவும் வேதனைப்படுகிறோம். நண்பர்களே, இந்த வேதனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு இந்த திருவசனம் நமக்கு சொல்வதுதான். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். உனக்கு பதிலாக ஆண்டவர் தாமே உன் வழியாக அனைத்தையும் செய்வார். அப்போது உன் செயல்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். தோல்வியை நீ சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது, துன்பமும் உனக்கு நேரிடாது. எனவே உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து இந்த நாளின் தொடக்கம் முதல் இன்று இரவு வரைக்கும் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே இதோ உம்மிடம் ஒப்படைக்கிறேன், என்னோடு இருந்து என்னோடு செயல்படும் ஆண்டவரே என்று அவரை கேட்டு அந்த உன் காரியங்களை, உன் வாழ்வை, உன் சிந்தனையை, உன் செயல்களை அவரிடத்தில் ஒப்படைத்து நீ செயல்படு. அப்போது வெற்றியாக நீ வாழ்வாய். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன்.
மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்று நாம் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம், இந்த தை திருநாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன, அதைத்தான் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் கற்றுத்தந்த பாடங்களை வாழ்வாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கின்றது. மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனி தொடங்கலாம். அன்பானவர்களே, இணைந்து கொண்டாடுவோம், மகிழ்ந்து களி கூறுவோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.